தற்போது கிடைத்த அண்மை செய்தி. இரண்டாவது நாளாக முருகன் மாநாடு தொடங்கியிருக்கிறது. பழனியில் நடைபெற்று வரும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் இரண்டாவது நிகழ்ச்சிகள் தொடங்கியிருக்கிறது. முருகனை அருகிலிருந்து காணும் வகையில் உள்ளூர் VR கண்காட்சியை பார்வையிட பொதுமக்கள் அதிக அளவில் வருகை புரிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாவது நாளையொட்டி காலை முதல் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்காட்சி அரங்கினை பார்வையிட வருகை தந்து கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நேற்று தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் வாழ்த்துரை வழங்கி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பெரியசாமி, சேகர் பாபு, சக்கரபாணி, ஆதீனங்கள், அதே போல நீதி அரசர்கள் முன்னிலை வைத்து குத்துவிளக்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். நேற்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீக சொற்பொழிவு, ஆன்மீக கருத்தரங்கம், ஆன்மீக பாடல்கள், நடனங்கள், கலை நிகழ்ச்சிகள், முருகனுடைய படை சாற்றும் வகையில் அவருடைய பெருமைகளை சொல்லும் வகையான கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருந்தது. இதைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றைய நிகழ்ச்சியானது இன்று 8:30 மணி அளவில் தொடங்கி தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. பொதுமக்கள் பார்வைக்காக இங்கு அனுமதிக்கப்பட்டுள்ள இன்று காலை முதலே, இன்று விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்று காலை முதலே அந்த திண்டுக்கல் மாவட்டத்தை மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்திலிருந்து பொதுமக்கள் ஆர்வத்துடன் தற்போது உள்ளே வர தொடங்கியுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் இங்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து அதிகப்படியாக பதிந்து நேற்று வந்தது. அதை தொடர்ந்து இன்றும் அவர்கள் வந்துள்ளனர். இந்த கண்காட்சியானது இந்த கலைக்கல்லூரி முன்னாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கலைக்கல்லூரிக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் இருக்கு, அதே போல் கருத்தரங்கு இருக்கு, கும்மியாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கு. இந்த நிகழ்ச்சி முருகனை தத்துவம் வடிவத்த சிலைகள் வரலாற்றை காணும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள 3D தொழில்நுட்பத்தில் காணலாம். அதே போல் நேற்றும் அதுக்கு பெரிய ஆர்வம் காட்டினா அந்த 3D தொழில்நுட்பத்தில் உள்ள இருக்கக்கூடிய இலவச அந்த 3D கிளாஸ் அணிந்து பார்வையருக்காக ஒரு பேட்சாக ஒதுக்கி அவர்களை உள்ள அனுப்பி வருகின்றனர். இதை காண்பதற்கு பெரும் அதிக அளவு ஆர்வம் காட்டுகிறார். அதே போல் இந்த VR என்றக்கூடிய அந்த டெக்னாலஜியின் மூலம் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த 6 படை வீடுகளை விவரிக்கும் வகையில் ஒரு 12 நிமிஷ காணொலிகள் அங்கே திரையிடப்படுகிறது. அந்த VR இதன் மூலம் அந்த 6 படை வீடுகளை பார்ப்பதற்காக ஆர்வமாக பொதுமக்கள் உள்ளே சென்று அந்த கண்காட்சிக்குள்ளே அந்த இடம் இங்கு சென்று பார்க்கின்றனர். மேலும் அங்குள்ள புகைப்படங்கள், சிலைகள் உள்ளிட்ட நவபாஷண சிலைகள் உள்ளிட்ட பல்வேறு சிலைகள் உள்ளது. இந்த இடத்துல ஆர்வமாக கண்டுகளித்து வருகின்றனர். இதுல பிரசாதமானது வழங்கப்பட்டு வருகிறது. இங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அந்த பொதுமக்களுக்கும் பிரசாதமானது வழங்கப்படுகிறது. இதில் 200 கிராம் பஞ்சாமிர்தம் மற்றும் அங்கு குங்குமம், பை, துண்டு உள்ளிட்ட பொருட்களை இலவசமாக வரும் அனைவருக்குமே அந்த கண்காட்சி விட்டு வெளியே வரும் அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இதை தொடர்ந்து 3 வேளை அன்னதானம், அதாவது சொல்லக்கூடிய காலை, மதியம், இரவு 3 நேரம் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதில் அங்கே இருக்கக்கூடிய 11 மட்டுமில்லை, இங்க இருக்க இலவசமா பதியப்பட்ட இங்க இருக்க பணியாளர்கள் அனைவருக்குமே இந்த 3 நேர உணவானது வழங்கப்பட்டு வருகிறது. இதை தொடர்ந்து நேற்று ஒரு அறிவிப்பான வெளியிடப்பட்டிருந்தது. அதனால் இந்த நிகழ்ச்சி, இந்த மாநாடு நேற்றும் இன்றும் இன்று இரவோடு முடிவு பெறுகிறது. இந்த மாநாட்டை தொடர்ந்து அந்த கண்காட்சியானது பெரிய அளவில் அந்த செட்டான அமைக்கப்பட்டு மக்களின் பார்வைக்காக இருப்பதால் அதை இன்னும் 5 நாட்கள், அதாவது 30ஆம் தேதி வரை அந்த கண்காட்சியில் சென்று மக்கள் பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அதிகப்படியாக இந்த வேலை நாட்களே இருந்தாலும் அங்கு சென்று அவர்கள் இரவு 8:30 மணி வரை அந்த கண்காட்சியை கண்காணிக்கலாம் என்று சொல்கிறார்கள். இதை தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளது. அது மூலமாக முனைவர்களுடைய பேச்சுகள் இடைபெறுகிறது. அதே போல அந்த ஓய்வு பெற்ற கல்லூரி அடிகள் அவங்களுடைய பேச நீதி அரசர் இன்னைக்கு பேசுறதா அது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளது. இது தொடர்ச்சியாக இந்த நிகழ்வான தற்போது நடைபெற உள்ளது. அதை தொடர்ந்து முக்கியமாக என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் யாமிருக்க பயமேன் என்ற அதை பாடுவதற்காக மங்கையதர்சி அவர்கள் அதை பற்றி எடுத்துரைக்கும் ஒரு குழுவானது இன்று நடைபெற இருக்கிறது. அதே போல் முருகனை காண 1000 வேண்டும் என்ற ஒரு பாடல் இசை நிகழ்ச்சிகள் இருக்கு. அது கந்தன் சாவடி என்ற இசை நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட இன்று நடைபெற உள்ளது. இதை தொடர்ந்து இன்று மாலை வரை இந்த விழாவானது நடைபெறுகிறது. இந்த விழாவானது 7 மணி முதல் 8 மணி வரை அந்த கடைசி நிகழ்ச்சியாக நிறைவாக மாநாட்டின் நிறைவு அமைச்சர் நீதி அரசர் வேல்முருகன் முடித்து வைக்கிறார். இந்த மாநாட்டில் தற்போது பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.